எல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரதான்ப்பா செய்யும். அப்படி வந்தாதான் அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்றாங்கன்னு அர்த்தம். சண்டையே போட்டுக்கிறது இல்லைன்னு சொன்னா அவங்க பொய்யா வாழ்றாங்க தானே அர்த்தம். ஓ அப்ப அப்படின்னா அப்ப நானு இல்ல எங்க வாழ்க்கை வந்து உண்மையா தான் இருக்குக்கா. அப்புறம் இன்னொன்னு முத்து, இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறதுல ஒரு சந்தோஷமும் இருக்கு. அதுல என்னக்கா சந்தோஷம் இருக்கு? ஆமா முத்து, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு 1-2 நாள் பேசாம இருந்து அப்புறமா மனசு மாறி நம்ம பேசலாமா இல்ல அவங்க பேசுவாங்களான்னு யோசிச்சு காத்திருப்போம்ல, அந்த நேரத்துல வரும் பாரு, அதுக்கு பேருதான் அந்த அது. எதுக்கா? அதான்ப்பா லவ். ஓ பரவாயில்லையேக்கா, லவ்ல இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. உங்க வீட்டுக்காரரு ரொம்ப ரொமான்டிக்கான ஆள் போலியே. அட போப்பா நீ வேற. ஆனா அவரும் அப்படிதான் சண்டை போடுவாரு. அப்புறம் குழந்தை மாதிரி என் பின்னாடியே வந்து கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் சொல்றேன், புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு சேர்றது ஒரு தனி சந்தோஷம்பா. எப்படி சொல்றது, எனக்கு சொல்ல கூச்சமா இருக்கு. அதான் இவ்வளவு சொல்லிட்டீங்களே, பரவாயில்ல அதையும் சொல்லுங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு திரும்ப சேர்றது மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட் வர மாதிரி. ஏங்க அப்படின்னா வீட்டுல அண்ணன் அடிக்கடி சண்டை போடுவாருன்றீங்க. அட போ முத்து நீ வேற. பார்மினா முத்து கேக்குறத. நீங்க சொன்னதை விடலாம் ஒன்றும் இல்லக்கா. முத்து அப்படியே அந்த லெஃப்ட்ல கடை பக்கமா நிறுத்திக்க. அக்கா மார்க்கெட்னா உள்ள இருக்குக்கா, நான் அங்கேயே கொண்டு போய் விட்டுறேன். பரவாயில்லப்பா, இன்னொரு பொண்ணு அங்க வரும், பூக்கட்ட ஆள் கேட்டிருந்தோம், அந்த பொண்ணை கூட்டு போனோம். வரட்டுங்கக்கா, கார்ல போய்க்கலாம். இல்லப்பா பக்கம் தானே, நாங்க போய்க்கிறோம். சரி என்ன மீனா, எங்க கூட வரியா இல்ல முத்து கூட போறியா? பூக்கட்ட ஆள் இல்லைன்னு தானே கூப்பிட்டீங்க, அப்புறம் என்ன? சரிம்மா கோச்சிக்காத, புருஷனை பார்த்தவன மனசு மாறிட்டியோன்னு கேட்டேன். சரிடி நம்ம இறங்கலாம்.